கண்ண விட்டு விலகலடா என் அழகே வா என் உயிரே வா என் மயிலே. Hi Aishwarya. Hi. Welcome. Thank for you your so first film. நீங்க வந்து பட்டத்தை யானை பண்றீங்க and அந்த film interviewக்கு வந்திருக்கீங்க. So how is this response for your first debut film? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி this is my debut film பட்டத்தை யானை and ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர், ட்ரிச்சி பொண்ணு. So I was a little apprehensive because நான் வந்து படிச்சது சென்னையில and my body language and all of that. So I was a little apprehensive, but the reactions வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. So I'm extremely happy. எல்லாருமே சொன்னாங்க நீங்க வந்து ஒரு நியூ கமர் மாதிரியே தெரியல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தீங்க அப்படின்ட்டு. சோ எப்படி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த ஃபீல்? ஃபர்ஸ்ட் டைம் when I faced the camera வந்து ஒரு டேஜா vu மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பிகாஸ் நான் வந்து I wasn't extremely sure that இதுதான் பண்ணணும், ஆக்டிங் தான் பண்ணணும்னு நான் முதல்ல இருந்து நினைக்கல. So it just happened to me னு சொல்லலாம், ஒரு டெஸ்டினி மாதிரி. So first day ஒரு பாட்டு மூலியமா நான் ஸ்டார்ட் பண்ணேன். So அன்னைக்கு வந்து ராஜசுந்தரம் சார் and பூபதி பாண்டியன் சார் and விஷால், all of them were there. And கேமரா ஃபேஸ் பண்ணப்போ ஒரு டேஜா vu மாதிரி ஒரு this is it அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஓகே, நீங்க ஆல்ரெடி உங்க அப்பாவோட ஃபிலிம்ஸ் ஷூட்டிங்ஸ்லாம் வேற நீங்க வந்து போயிருப்பீங்க. சோ நீங்க எப்பவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஆல்ரெடி உங்க மைண்ட்ல அது வந்து செட் ஆயிருந்திருக்கும்ல. ஓகே, சோ நீங்க வந்து இந்த பட்டத்து யானை படம் எப்படி வந்து உங்களுக்கு அமைஞ்சது? பூபதி பாண்டியன் டைரக்டர் வந்து எப்படி நீங்க எப்படி அவரை மீட் பண்ணீங்க? அவரு உங்களை வந்து அப்ரோச் பண்ணாரா? எப்படி இருந்தது? நான் வந்து ஆக்சுவலி சிங்கப்பூர்ல இருந்தேன் and I got a call. அப்பா வந்து போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு ஆப்போசிட் விஷால், ஐயும் இன்ட்ரெஸ்டட்னு கேட்டாங்க. அப்போ வந்து I was in a mindset to probably சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஒரு மாடலிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு டைம் சமயத்துல வந்தது. ஸோ ஐ ஹர்ட் த ஸ்கிரிப்ட், நான் கதையை கேட்டேன், ரொம்ப பிடிச்சது. அண்ட் பூபதி பாண்டியன் சார் பத்தி சொல்லணும்னா நான் அவங்க திருவிளையாடல் ஆரம்பம் பார்த்திருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது த வே த ஸ்கிரீன் பிளே, தனுஷ், ஆல் ஆஃப் தெம். ஸோ பூபதி பாண்டியன் சார் தான் டைரக்டர்னு சொல்லும் போது இட் வாஸ் லைக் அன் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் மீ. இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஆல் ஹேப்பன்ட். ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் வித் விஷால் அண்ட் பூபதி பாண்டியன் அண்ட் விஷால் ரெண்டு பேருமே ஏற்கனவே மலைக்கோட்டை படத்துல வந்து ஒன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ எப்படி இருந்தது? பிகாஸ் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா தெரியும். சோ தே நோ ஹவு டு கெட் த ஒர்க் டன் அந்த மாதிரி. சோ உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உங்களை கலாட்டா பண்ணுவாங்களா? ஹவ் வாஸ் இட்? இல்ல, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. எல்லாருமே செட்லியே ஆல் டெக்னீஷியன்ஸ், காஸ்ட் க்ரூ எல்லாருமே வந்து என்ன ஒரு வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அண்ட் விஷாலும் எனக்கு ஏற்கனவே தெரியும், சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். So I think they made me feel at home and ரொம்ப ஜோவியலா இருந்தது. Sets were very live, very fun, very much of and the spirit was always there and at the same time value ஆயிட்டு இருந்தது. So ரொம்ப நல்லா இருந்தது. And பூபதி பாண்டியன் sir is like he doesn't get stressed, ரொம்ப calm, very calm headed he is. So he got the work done. And இந்த படத்துல உங்க ரோல் நேம் வந்து ஐஸ்வர்யா, ரியல் நேமே இல்ல? Yes, ஆமா. So இந்த படத்துல இருக்கிற ஐஸ்வர்யா எப்படி and ரியல் லைஃப்ல ஐஸ்வர்யா எப்படி? ரொம்ப 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 வித்தியாசம். and by that I just don't mean by the clothes இருக்கட்டும், இல்லனா மேக்கப் இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல், not just that. கேரக்டரே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது எனக்கு. பிகாஸ் இந்த படத்துல பாக்குற ஐஸ்வர்யா வந்து ரொம்ப காம், ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கோல் ஓரியன்டா அண்ட் ஷி வாண்ட்ஸ் டு பிகம் அ டாக்டர். அதுதான் பெரிய பெரிய டிஃபரன்ஸ் எங்க லைஃப்லயேன்னு சொல்லலாம். ஸோ ஷி இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. ரொம்ப சிம்பிளான, ஷி இஸ் அ பெர்ஃபெக்ட் கேர்ள்னு ஐ வுட் கால் ஹர் லைக் தட். நான் வந்து ஐ எம் அ லிட்டில் காம்ப்ளிகேட்டட். I think I'm very very different from her in all aspects. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க? பிகாஸ் அவங்க ஆமா என் கூட 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்காங்க. இந்த படத்துல பிளே பண்ற கேரக்டர் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ட்ரிச்சி ஸ்கூல் பொண்ணு. சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து they were a little shocked. நீயா இதுன்னு கேட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் I used to be very naughty in school. ஒரு பிளாட் போடுறதுக்கே I used to drive the teachers mad. அவங்க பேச்சு கேட்டுட்டு I never used to listen to them and but எப்படி தப்பிச்சோம்னா we used to study very well. So since we were very good students, when the teachers just let go of us and culturals போறது, and I used to be a very last minute person.
ஸோ அதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த படத்துல பார்க்கணும்னா ரொம்ப ஒரு டைவர்ஸ் அண்ட் அவங்களுக்கே ஒரு ஷாக் மாதிரி இருக்கு. அண்ட் உங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. உங்க அப்பா ஃபேமஸ் ஆக்டர், எல்லாருக்குமே தெரியும். அண்ட் யுவர் மாம் இஸ் ஆல்சோ an actress. எஸ். ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியும் வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாவே இருக்கும். எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு ஸ்கேலா வச்சுதான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஹவு டிட் யூ மென்டலி ப்ரிப்பேர்? ஓகே, நம்ம அதை பத்திலாம் நினைக்க கூடாது, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு அந்த மாதிரி மென்டலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, இல்ல எப்படி நீங்க ஒர்க் பண்ணீங்க? அப்படின்னா நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் இந்த ஃபீல்டுக்கு எதுக்கு என்டர் பண்றோம்னு. இஸ் இட் டு ப்ளீஸ் எவ்ரிபடி? இஸ் இட் பிகாஸ் மை ஃபாதர் இஸ் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், or is it because I really like what I'm doing? And எனக்கு வந்து it's obviously the third option. எனக்கு I really like the craft. இந்த acting வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு ஒர்க் ஷாப்க்கு போயிருந்தேன் and there I really realized இதுதான் என்னோட passion. I realized that. ஸோ அது வந்து மைண்ட்ல இருக்கும்போது இந்த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இட்ஸ் அவுட் சைடர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் ஆகல. பட் ஐம் அவேர் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்னு ஐ எம் வெரி அவேர் ஆஃப் இட். பட் ஐம் ரியலி நாட் டூயிங் எனி திங் அபவுட் தேட். நான் வந்து ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் என்னோட நான் எப்படி பண்ணணும், ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ், பிகாஸ் ஆல் எவ்ரி திங் செட் அண்ட் டன் ஐ ஆம் அ நியூ கமர். அது வந்து ஐ எம் வெரி அவேர். ஸோ ஒரு நியூ கமரா என்னென்ன கத்துக்கணும், தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐம் ட்ரைங் டு டூ. அண்ட் நாங்க கேள்விப்பட்டோம் ட்ரிச்சி போனா நினைக்கிறீங்களா இந்த படத்துல? ட்ரிச்சில வந்து ஷூட்டிங்ல மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. இல்லைங்க, அது தட் இஸ் நாட் ட்ரூ. தி திங் இஸ் ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இன் ட்ரிச்சி. அண்ட் இந்த மாதிரி ஒரு வில்லன் இஸ் சேசிங் த ஹீரோ அண்ட் த ஹீரோயின். ஸோ 4 நாள் ஓடு வச்சாங்க ஃபுல் ட்ரிச்சி. ஐ திங்க் வி ஜஸ்ட் ரன் அண்ட் ரன் அண்ட் ரன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இட் வாஸ் லைக் ஐ திங்க் த ஹாட்டஸ்ட் தமிழ்நாடுலயே ஐ திங்க் ட்ரிச்சி வாஸ் த ஹாட்டஸ்ட் 44 degrees அந்த சமயத்துல. ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். இதெல்லாம் வேற இதெல்லாம் ஃபால்ஸ் ரூமர்ஸ்ங்க. ஓகே, நீங்க ஓடி ஓடி ட்ரிச்சில அப்ப எந்த இடம் கேட்டாலும் நீங்க கரெக்டா சொல்லிடுவேன். ஸோ இப்போ ட்ரிச்சினால யூனோ ஐ எம் லைக் ஐ திங்க் 1 month 2-3 months நான் அந்த சைட் போக மாட்டேன். ஓகே, வெரி குட். ஓகே, அண்ட் இந்த படத்துல விஷால் தவிர யூ ஹேவ் சந்தானம். அவரு செட்ல இருந்தாலே பயங்கர கலாட்டா காமெடி அப்படிலாம் சொல்லி நாங்க கேள்வி. I might have to disappoint you in the questionல because கதையில 2 tracks இருக்கு. And Santanam trackல unfortunately நான் இல்லைங்க. So I never got to meet him. In fact, until date I have not met him. So that's a very sad thing actually. ஓ, நான் நினைச்சேன் சரி அவரும் இருந்தாரு இன்னும் கலாட்டா ஜாஸ்தியா நல்லா இருந்திருக்கும். நானும் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க பத்தி. And I've seen the film. அவங்களும் வந்து he's done a really good job. So I think I should meet him as soon as I can. சரி, ஓகே. அண்ட் ஜெனரலா வந்து ஒரு படத்துக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்த கேரக்டர் பத்தி மாத்திரம் இல்லாம அதர் வேஸ் ஆல்சோ யூ கெட் டு ப்ரிப்பேர் யுவர் லுக்ஸ், தென் யுவர் டான்ஸ் எக்ஸெட்ரா. சோ இந்த படத்துக்கு அந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஏதாவது எடுத்தீங்களா? எக்ஸ்ட்ரா எஃபர்ட்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கேரக்டரே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு எனக்கு. இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. ஸோ யூனோ டான்சிங் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் இல்லை. நான் ஸ்கூல்ல போயிட்டு இருக்கும் போது ஐ ஹவ் கான் டு ஆல் கல்ச்சரல்ஸ் பாசிபிள் அண்ட் ஐ லவ் டு டான்ஸ். தட் அது வந்து என்னோட பேஷன். ஸோ அதுல ஐ ஹவ் நாட் டன் எனிதிங். பட் இந்த கேரக்டர்ல ஐ திங்க் த பாடி லாங்குவேஜ் ஐ ஹேட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப் பிகாஸ் ஐ டோல்ட் இட் இன் ஆல் மை இன்டர்வியூஸ். ரொம்ப கஷ்டமா இருந்தது பிகாஸ் ஸ்கூல்ல போகும்போது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நீ வந்து ஒரு மாடல் மாதிரி தான் நடக்கிற, எப்போ பார்த்தாலும் அப்படிதான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ யூஸ் டு திங்க் சும்மா கேலி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா when I came on set எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேக்ஸ் நான் எடுத்தது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் மை வாக்னு சொல்லலாம். பிகாஸ் தே ஃபவுண்ட் இட் லைக் டூ மச். ஸோ ஐ லிட்டரலி லேர்ன் ஹவு டு வாக் இந்த படத்துல. இந்த சைடு ரைட் லெக் இந்த சைடு, லெஃப்ட் லெக் இந்த சைடு, அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ that way body language wise I had to prepare myself. So உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல நீங்க எப்படி நடக்கணும் அப்படின்னு. ஓகே, அண்ட் இந்த படத்தோட மியூசிக் பத்தி சொல்லணும். தமன் அவங்க மியூசிக் பண்ணிருக்காங்க and I'm a huge fan of his music. and இந்த படத்துல வந்து எல்லா பாடல்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜான்ரல வந்திருக்கு. and எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து 3 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு அழகியடா and Talakalu Puriyala, that's a folk song, kind of a western folk and the மாதிரி ஒரு number. and இன்னொன்னு வந்து I started off with that song, so அது வந்து it's very special for me. ராஜா ராஜா நான்தானே. நீங்க பாடுவீங்களா? இல்லங்க, பிகாஸ் உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா அழகா. தேங்க்யூங்க, பாட முடியாது. ஓகே, அண்ட் இந்த படத்துல வந்து சினிமாட்டோகிராஃபி பத்தி பேசணும். பிகாஸ் ஹீரோயின் டெபு ஃபிலிம்
நீங்க வந்து உங்க ஃபில்மை வந்து நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது? நானா இது அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சா, இல்ல நாட் பேட் இட்ஸ் நைஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததா? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் வந்து ரொம்ப டீக்ளாம் ரோல், யூனோ இட்ஸ் ரொம்ப சிம்பிளான பொண்ணு அண்ட் ஸ்கூல் கேர்ள். So it's like we've gone a little lesser than how I am in real life nu solla. Analu it's come out very well. Simple ah இருந்தாலும் ரொம்ப